நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, மன் ஸல்லல் சுப்ஹ ஃபஹுவ ஃபீ திம்மத்தில்லாஹ். யார் சுபுஹ் தொழுதாரோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறார். ஃபலா யத்லுபன்னக்கும் அல்லாஹு மின் திம்மத்திஹி பிஷையின். தனது பொறுப்பில் உள்ள ஒருவருக்காக எதையும் அல்லாஹ் உங்களிடம் விசாரிக்க வேண்டாம். அவன் அநீதி இழைத்தவனை பிடித்துக் கொள்வான், பிறகு அவனை நரக நெருப்பிலே முகம் குப்புற தள்ளுவான் என்று அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் என்ற கிதாபிலே 1163வது செய்தியாக இருக்கிறது. யார் ஃபஜ்ர் தொழுகிறாரோ அவர் அல்லாஹுடைய பொறுப்பிலே வந்து விடுகிறார். அப்படி அல்லாஹுடைய பொறுப்பிலே இருக்கிற அந்த ஃபஜ்ர் தொழுத சுபுகு தொழுத மனிதரை யார் ஒருவரும் அவருக்கு அநீதி இழைத்து விடவோ, அவருடைய மானத்திலே விளையாடவோ, அல்லது அவருக்கு ஏற்படுத்தி கொடுக்கிற சிரமத்திலேயோ எந்த ஒரு காரியத்தையும் செய்துவிடக்கூடாது. அப்படி செய்வதை அல்லாஹ் விசாரித்து அதை நிரூபித்து விட்டான் என்றால் அவர்களை முகம் குப்புற கொண்டு போய் நரகத்திலே தள்ளி விடுகிறேன் என்று சொல்கிறான். இப்போ அல்லாஹ் சுபுகு தொழுத அந்த மனிதருக்கு தன் பொறுப்பில் எடுக்கப்பட்ட அவருக்கு எவ்வளோ பெரிய பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான். அவர் விஷயத்தில் பொதுமக்களாக இருக்கிற நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அந்த சுபுகு தொழுத அல்லாஹுடைய பொறுப்பிலே உள்ளவருக்கு எந்த தொந்தரவையும் நாம் வழங்கிவிடக்கூடாது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து பார்க்கிறோம். கூடுதலாக மனிதர்கள் சுபுகு தொழுத அந்த மனிதருக்கு எந்தவித தீங்கும் இழைத்து விடக்கூடாது. அப்படி இழைத்தால் அல்லாஹ் அவர்களை முகம் குப்புற தள்ளிவிடுவேன் என்று சொல்கிறான். மனிதர்களுக்கு இழைக்கிற தீங்குக்கே இவ்வளவு நடவடிக்கை அல்லாஹ் எடுக்கிறேன் என்று சொல்லும்போது, ஷைத்தான் அந்த வழிகட்டவன் சுபுகு தொழுத மக்களை இலகுவாக வழிகெடுத்து விட முடியாது. அல்லாஹுடைய பாதுகாப்பிலே இருப்பதனால அந்த சுபுகு தொழுகை என்பது அவரை சைத்தானிடமிருந்தும் அவனுடைய தீங்கிலிருந்தும் பாதுகாக்கும். அல்லாஹுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாயிலாகவும் திருமறை குர்ஆன் வாயிலாகவும் நான் சில செய்திகளை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு சுஜூத் பணிவு செய்வதற்கு மலக்குகளுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டான். அவர்கள் அல்லாஹுடைய கட்டளை ஏற்றார்கள். ஆனால் சைத்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சைத்தான் பெருமை அடித்து இறைமறுப்பாளராக மாறினான். அப்போ அந்த சைத்தானை நரகத்திலே அல்லாஹ் சேர்க்கும் பொழுது கால அவகாசம் கேட்டான். மனிதர்களை நாங்கள் வழிகெடுக்கணும், எனக்கு நீங்கள் அவகாசம் கொடு இறைவா என்று அவன் கேட்கும்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொன்ன வார்த்தை, என்னுடைய அடியார்களை உன்னால் எதுவும் செய்ய முடியாது. அப்போ அல்லாஹுடைய அடியார்களாக அல்லாஹுடைய பொறுப்பில் இருப்பவர்கள் தான் முதன்மையானவர்களாக இருப்பாங்க. இப்போ சுபுகு தொழுதவர்கள் அல்லாஹுடைய அடியார்களாக இருக்கும் பட்சத்தில் சைத்தான் அவர்களை வழிகெடுப்பது என்பது முடியாத ஒரு காரியமாக இருக்கிறது. இப்போ இந்த சிறப்பும் அதில் இருக்கிறதுனால நாம இன்ஷா அல்லாஹ் சுபுகு தொழுகையை விட்டுறவே கூடாது. அல்லாஹுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய சுபுகு தொழுத ஒருவர் எந்த பாவத்தையும் செய்யாத வரைக்கும், அல்லாஹுடைய கட்டளைகளை மீறாத வரைக்கும் தான் நாம் அல்லாஹுடைய பொறுப்பிலே இருக்க முடியும். இறை பொறுப்பிலே ஒருவர் இருக்கும் பொழுது எந்த ஒரு தவறான காரியத்திலும் இறைவன் வெறுக்கும் எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்துவிடக்கூடாது. அப்படி நாம் செய்தோம் என்றால் அந்த பொறுப்பிலிருந்து நாம் நீங்கி விடுவோம். ஆக சுபுகு தொழுகை என்பது அவ்வளவு முக்கியத்துவமான ஒரு தொழுகையாக இருப்பதனால இன்ஷா அல்லாஹ் எல்லா மக்களும் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த சுபுகு தொழுகையை மற்ற தொழுகைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது போன்று சுபுகு தொழுகைக்கும் கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து எப்பொழுதுமே இந்த தொழுகையை விடாத வண்ணம் ஐவேளை தொழுகையிலும் சரியான முறையில் பூர்த்தி செய்து அதை வைத்து நாளை மறுமையில் சொர்க்கம் செல்லக்கூடிய மக்களாக நாம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் இது போன்ற செய்திகளை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த நன்மையை அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும்.